தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரமுவ, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தியத்தலாவ கார் பந்தய போட்டியின் போது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை படுகாயமடைந்த ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுள் 8 வயதுடைய சிறுமி ஒருவரும் பார்வையாளர்கள் 2 உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய 4 குறித்த பந்தய போட்டியில் கடமையாற்றிய அதிகாரிகள் என்பதுடன் சிறுமியை தவிர உயிரிழந்த ஏனைய அனைவரும் ஆண்கள் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக புதிய பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் கொழும்பில் போலீசாரால் கண்காணிக்கப்படும் 176 சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை 2000ஆக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலைத்திட்டம் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் பணிப்புரையின் பேரில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை 93 பிரதிவாதிகளுக்கு எதிராக 43 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வழக்குகள் கொழும்பு, ஹம்பகா மற்றும் பாணந்துறை ஆகிய நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி தமிழ் தொட்டவத்த தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையிலேயே கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கு விசாரணைக்கு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் நவ்வர் மௌலவி உட்பட 25 பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் இதுவரை 78 பேர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இன்று வழங்கப்படும் 20 கிலோ அரிசியின் பலன் இந்த மக்களுக்கு மிகவும் பெறுமதியானது. ஆனால் இந்த பலன்களை நீண்டகால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கக்கூடாது என துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிமடை அம்பஹஸ்தோவ பொது விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் 2024 தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வின் போதே அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ருவன்வெல பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், டாலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கு ஆய்வு நடத்த குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியவர் இன்று 300 கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடைபெற்றுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா இன்று அவர் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முற்பட்ட போதே அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்வதற்கு வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை அமைய அறிமுகப்படுத்தப்பட்ட வரி அடையாள எண் பெருந்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் செயற்றிட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி அடையாள எண்ணை பெறுவதற்கு பொதுமக்களுக்கு சிறிது காலம் அவகாசம் தேவை என்பதை அரசாங்கம் உணர்ந்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பித்தவர்களுக்கு வரி அடையாள எண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன் வரி அடையாள எண்ணை
பெறுவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முன்னதாக அறிவித்திருந்தது. யாழ் கோண்டாவில் பகுதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தை வழிமறித்த சிலர் குறித்த பேருந்தின் நடத்துனரை நையப்படுத்தி கத்தியினால் குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் நகரில் தனியார் பேருந்தில் ஏறிய 2 மாணவிகளுடன் நடத்துனர் முறையற்ற விதத்தில் நடந்ததனால் கோபமடைந்த சகோதரர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழிலிருந்து வசாப்லானுக்கு பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை கோண்டாவில் பகுதியில் இளைஞர்கள் சிலர் வழிமறித்து நடத்துனரை கீழே இறக்கி நையப்புடைத்த நிலையில் அவரது கையையும் கத்தியினால் குத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பௌர்ணமியை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூட தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் முதல் 23ஆம் தேதி மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன. அத்துடன் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய எதிர்வரும் மே 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் கால்நடைகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் அனைத்து கால்நடைகளையும் பதிவு செய்யும் நடவடிக்கையை கட்டாயமாக்குமாறு வடமாகாண ஆளுநர் PSM சார்லஸ் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கால்நடைகள் களவாடப்பட்டு இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகின்றமை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். கால்நடைகளை வளர்ப்போர் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் வெளி மாவட்டங்களுக்கு கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான அனுமதியை வழங்கும் போது உரிய சட்ட விதிகளை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதித்தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போதே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க கோரி நாடாளவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஹெட்டன், ஹொட்டகலை, டிகோயா, பொகவந்தலாவை, மெஸ்கெலியா, டேகம, அக்ரபத்தனை, நானுஓயா, தலவாக்கலை, புஷல்லாவை, நோர்வூட், ராகலை, பசரே, ஹாலியல, ஹப்புத்தல மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அனைத்து கட்சிகளும் இணைந்து முதலாளிமார் சம்மேளனத்துக்கு பாரிய அளவிலான அழுத்தத்தை கொடுத்தால் மாத்திரமே தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு விடயத்தில் சாதகமான பலன்களை பெற முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நீதியை மறைத்து வைக்க முடியாது எனவும் ஏப்ரல் 21ஆம் தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானது நியாயமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த தேவாலயத்தில் நேற்று காலை 8:40க்கு விசேட ஆராதனை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள சட்டம் தொடர்பான வரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் கூட்டாக அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளனர். தமது 3வது தவணை 337 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் குற்றத்தின் வருமானம் அல்லது நன்மைகளை பறிமுதல் செய்ய அனுமதிக்கும் சட்ட வரைவே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.